பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தியா நீ கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்கல்ல, நாங்க ஜனாதிபதியா வந்து திரௌபதி முர்மு வச்சிருக்கோம், நிதியமைச்சரா நாங்க நிர்மலா சீதாராமன் வச்சிருக்கோம், டெல்லியில முதலமைச்சரா சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி உங்கள்ட்ட நீங்க கேட்டா உங்கள்ட்ட கேட்பாங்கல்ல, ஆனா நம்ம எப்படி அப்படின்னு கேட்பாங்கல்ல. அவர் நடத்துற பள்ளிக்கூடத்துல என்ன சொன்னாரு தமிழை பத்தி? அண்ணாமலை பெரிய பட்டியல் போட்டாரா இல்லையா? அண்ணன் எஸ் ஏ சந்திரசேகர் இடத்துல விஜய் அப்படிங்கிற பள்ளி பேர்லயே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி தரப்படுது? என்ன சொல்லி நீங்க ஏன் சார் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறீங்க? தமிழ்நாடு ஸ்கூல் நடத்துறீங்க. ஸ்டேட் போர்டு சூப்பரா கவர்மெண்ட் நடத்துது. சரி, நான் சென்ட்ரல் போர்டுல நடத்திக்கிறேன். நீங்க நடத்த வேண்டியது ஸ்டேட் போர்டுல. இன்னொன்னு தமிழ் வழக்கு சார் கவர்மெண்டே நல்லா நடத்துது சார். அப்புறம் எதுக்கு நீங்க கட்சி? திமுக நல்லா நடத்திட்டு இருக்கு, நீங்க எதுக்கு கட்சி? ஊழலையும் இன்னும் நல்லா இருக்கும்ல, ஊழலையும் ஒழிச்சிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. உங்களுடைய பள்ளிக்கூடத்துல ஃப்ரீ எல்லாருக்கும், ஏழைகளுக்கு, கையில 10 பைசா இல்லாதவர்களுக்கு, கூலி தொழிலாளிகளுக்கு நடத்துறீங்க இல்லையா? என்னங்க செய்யறீங்க, என்னங்க சொல்றீங்க? நீங்க மும்மொழி கொள்கை நடத்திட்டு இருக்கீங்க. அண்ணன் திருமாவளவன் எப்படி முட்டு கொடுக்குறாரு? நான் அப்படி சொல்ல, நாங்க நடத்தல, அது எங்க இதுல என் பேர்ல என்னெல்லாம் சொல்ல பாக்குறாரு. பேரை எடுத்து டாக்குமெண்ட் எடுத்து போட்டுட்டாச்சு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.